நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ர் செஞ்ச பாதை தான். முதல் வாரம் திங்கட்கிழமை சவுர் மலையில் இருந்து இறங்கி ரசூலுல்லாஹ் இறைச்சி தொடங்கி அடுத்த வாரம் திங்கட்கிழமை குபாவில் போய் அடைகின்றார்கள். 8 நாள் பயணித்தார்கள். கடுமையான வெயில், கடுமையான இரவின் இருட்டு, இதையெல்லாம் கடந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவுடன் ஒட்டகத்திலே சிறிது நேரம் ஏறி பயணித்தும் சிறிது நேரம் நடந்துமாக 8 நாள் அவர்கள் பயணித்தார்கள். ஆனால் இன்று மலைகளை கொஞ்சம் எடுத்து பெயர்த்து அழகாக ஓடு போடப்பட்டு மக்காவில் மதீனாவுக்கு செல்ல 450 கிலோமீட்டர் பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 5-6 மணி நேரத்திலே நாம் போய் சேர்ந்துவிட முடியும் மதீனாவில். அதுவே நமக்கு சிரமமாக இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் எல்லாம் சேர்ந்து 8 நாள் அவர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு மலை பாதையை கடந்து சென்றிருக்கின்றார்கள். இதோ அந்த பாதை, நபி ஹிஜ்ரத் செய்த பாதையை பாருங்கள். மலைகளாக முகடுகளாக இருக்கின்றது. இதையெல்லாம் கடந்து தான் ரசூலுல்லாஹ் சென்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்ற அந்த கஷ்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாவது நம்மளால் அனுபவிக்க முடியுமா? சிந்திக்க வேண்டிய விஷயம். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். اللهم صل على سيدنا محمد نبي الأمي الحبيب المحبوب علي القدر عليم الجاه وعلى آله وصحبه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த பாதையை பாருங்கள். எவ்வளோ கஷ்டமான பாதை. இதை கடந்து தான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் போய் சேர்ந்தார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர்.